கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் இந்த காணொலியின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய லைஃப்ல தேவன் நம்மை புதிய மனிதர்களாக அவர் மாற்றினதற்கு நிறைய காரணங்கள் உண்டு, முக்கியமான காரணங்கள் உண்டு. ஆனால் அவர் நம்மை எப்பொழுதும் உன்னதமான ஒரு நிலையிலே இருக்கும்படி தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நம்ம சிந்திப்போம் இல்லையா, தாழ்விலே இருந்தோம், நம்மளை உயர்த்தி சேற்றில் இருந்த நம்ம தூக்கி கற்பாறையில் நிறுத்தினார்னு பாடுறோம் இல்லையா. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தரத்தையும் அவர் உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய சிந்தனையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையவே அவர் கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிருக்கிறாருன்னா மாற்றி இருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் பொழுது, அவர் எல்லா மேன்மைகளையும் விட்டவராக அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு மனுஷர் சாயலாக அவர் இந்த பூமிக்கு வந்து நமக்காக ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் செய்து முடித்ததை நம்ம வாசிக்கிறோம். அதனால கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அந்த சிந்தைக்குட்பட்ட நிலைமையில பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் நிறைய விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த உலகத்திலே சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக அவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல காமனா எல்லா மனிதர்களுக்கும் வருவது போல நம்மையும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை தாக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். நம்ம மைண்டை பிளேனா எந்த ஒரு கலக்கமும் இல்லாம அப்படியே ஃப்ரீயா விடுற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றது இல்லை. நம்மளோட போராட்டமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல இப்படியாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அதாவது பிலிப்பியர் 4:6-7, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி என்றால் கவலை என்பது நமக்கு வரக்கூடியது இயல்பு. ஆங்ஷியஸ்னஸ், சேட்னஸ், கவலையினால் ஏற்படக்கூடிய வியாகுலங்கள், இது போன்ற விஷயங்கள் இயல்பாக நமக்கு வரக்கூடியது தான். இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு வருவது போல நமக்கும் வரக்கூடியது தான். ஆனா ஒரு வித்தியாசத்தை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இதை அணுகுவது எப்படி என்று சொல்லும்போது சொல்றார், ஒன்றை குறித்தும் நீங்க கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களினாலும் ஜெபங்களினாலும் தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துருங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்போ நம் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் இந்த பூமியில ஒரு ஜீவனம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்தாலும் கவலைகள் நமக்கு வரக்கூடியது இயல்பு. நம்முடைய புத்தியை கலக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வரக்கூடியது இயல்பு. இதை கவுண்டர் அட்டாக் பண்ணுவது எப்படி, நமக்கு வரக்கூடிய இந்த அட்டாக்கை நம்ம திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடியது எப்படி அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான ஒரு வழிமுறையை இந்த பிலிப்பியர் எழுதின நிருபத்துல சொல்லி இருக்கிறார். அது என்னன்னா, முக்கியமா சொல்றார் கடைசியாக சகோதரரே 8வது வசனத்துல, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். அப்ப நம்முடைய மைண்ட்ல எப்படிப்பட்ட தாட்ஸ் இந்த உலகத்தில் நமக்கு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய சிந்தையை கலக்கக்கூடியவைகளா இருந்தாலும் சரி, நாம் எவைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது அதுதான். நாம் எவைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும், எவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ நம்முடைய லைஃப்ல நம்ம இந்த கவுண்டர் அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லையா, இதை நம்ம பழக ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் இந்த பூமியிலே நாம் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக, கீழே அவர் சொல்றார், எல்லா சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த சீக்ரெட் என்ன அப்படின்றத அவர் இங்க சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனா இது நம்ம ஒரு டிசிப்ளினா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் டெய்லி நாம் அதை முயற்சி செய்யும் பொழுது, இதற்கான பயிற்சியை நாம் எடுக்கும் பொழுது, எப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மை ஆட்கொள்வதற்கான முயற்சியை செய்தாலும் நாம் எவைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டுமோ அவைகளை மட்டுமே சிந்திக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், மேலே சொல்லியிருக்கலாம் இந்த லிஸ்ட்ல, நாம் நிச்சயமாக அப்போஸ்தலனாகிய பவுலை போல எல்லா சூழலிலும் மனரம்யமாக இருக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களோடு கூட உங்களிடத்திலே பேசுவாராக. இதை குறித்து இன்னும் அதிகமாக மெடிடேட் பண்ணுங்க. இவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.